இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த கதை இது ஒரு சாதாரண கதை அல்ல. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்து அவனை மரணத்தின் வாசலுக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் அந்த சில வினாடிகளில் அவன் கண்டது உலகில் யாரும் எளிதாக விளக்க முடியாத ஒரு உண்மை. உடலை விட்டு வெளியேறிய ஆன்மா, மரணத்திற்கு பின் இருக்கும் மர்ம உலகம், வாழ்க்கையில் நாம் செய்த ஒவ்வொரு செயலின் மறைக்கப்பட்ட விளைவுகள், இவை அனைத்தையும் நேரில் அனுபவிக்கும் ஒரு பயணம். இது பயமூட்டும் கதை மட்டுமில்லை, இது மனதை உலுக்கும் உண்மை. இது நம் வாழ்க்கையை கேள்வி கேட்க வைக்கும் ஒரு கண்ணாடி. நாம் இறந்த பிறகு என்ன நடக்கும்? நாம் வாழும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் ஒரு மனிதனின் அதிர்ச்சி நிறைந்த ஆன்மீக அனுபவம்தான் இந்த கதை. இந்த பயணம் முடிவில் நீங்கள் மாறாமல் இருக்க முடியாது. கார்த்திக், 32 வயது, ஐடி ஜாப், பிஸி லைஃப், ஸ்ட்ரெஸ், டெட்லைன்ஸ். ஒரு நாள் இரவு, மலை வெறிச்சாலை. அவன் காரை வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு லோரி, பிரேக் சத்தம், இருள். அடுத்த 3 வினாடிகள் அவன் வாழ்க்கையின் கடைசி வினாடிகள். அவன் கண் திறந்தான், ஆனால் அவன் உடல் தரையில் கிடந்தது. இது என்ன? அவன் கத்தினான். யாரும் கேட்கவில்லை. அவன் தன்னையே பார்த்தான். நான் செத்து விட்டேனா? அந்த நேரம் ஒரு குளிர்ந்த காற்று. அவன் தனியாக இல்லை. ஒரு உருவம், நிழல் போல, மனிதன் போல இல்லை. ஆனாலும் பயமூட்டவில்லை. பயப்படாதே என்ற குரல். நீ இன்னும் முழுமையாக இறக்கவில்லை. அந்த உருவம் அவனை எடுத்து சென்றது. ஒரு இடம். இது பூமி இல்லை, இது சொர்க்கம் இல்லை, இது நரகமும் இல்லை, இது இடைநிலை என்றது அந்த உருவம். அங்கு ஆயிரக்கணக்கான உயிர்கள். சிலர் அழுகிறார்கள், சிலர் குழப்பம், சிலர் அமைதி. இங்கே என்ன நடக்குது என்றான் கார்த்திக். இங்கதான் உண்மை தெரியும் என்றது. ஒரு திரை அவன் முன் தோன்றியது. அது அவன் வாழ்க்கை, அவன் செய்த ஒவ்வொரு செயலும், அவன் மறந்த விஷயங்களும் கூட. அவன் ஒரு காட்சி பார்த்தான். ஒரு நாள் அவன் கோபத்தில் தன் அம்மாவை காயப்படுத்தியது. அவன் நினைத்தது சின்ன விஷயம், ஆனால் இங்கே அது பெரிதாக தெரிந்தது. அவன் அந்த வலியை உணர்ந்தான். இது என்ன? நீ கொடுத்த வலியை இப்போது நீ உணர்கிறாய். அவன் ஓட முயன்றான், ஆனால் அந்த நினைவுகள் அவனை விட்டு விடவில்லை. அவன் செய்த ஒவ்வொரு தவறும் இப்போது அவனையே துரத்தியது. நரகம் எங்கே என்று தெரியுமா? உன் மனதில்தான். அவன் முழுக்க உடைந்து போன நேரம். தூரத்தில் ஒரு ஒளி, அமைதி. அந்த ஒளியை பார்த்தவுடன் அவன் அழ ஆரம்பித்தான். என்னை காப்பாற்று. அந்த ஒளியிலிருந்து ஒருவர் வந்தார். வெள்ளை உடை, அமைதியான முகம். நீ தயாரா என்றார். எதற்காக? உண்மையை பார்க்க. அவன் கார்த்திக்கிடம் சொன்னார், நீ ஒரு மனிதன் மட்டுமில்லை. அதான், நீ பல வாழ்க்கைகள் வாழ்ந்திருக்கிறாய். அந்த நேரம் இன்னொரு காட்சி. அவன் வேறு மனிதராக, வேறு காலத்தில், வேறொரு வாழ்க்கை. அவன் உணர்ந்தான், நான் இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை. அவன் செய்த நல்லதும் கெட்டதும் அனைத்தும் சேர்ந்து அவன். இப்போ என்ன ஆகும் என்றான். அந்த மனிதர் அமைதியாக, நீயே முடிவு செய்கிறாய். என்ன? மீண்டும் பிறக்கலாமா அல்லது விழித்து கொள்ளலாமா? அந்த நேரம் அவன் ஒரு குரல் கேட்டான். சார், பல்ஸ் வீக் பட் அலிவ். அவன் உடல் இன்னும் உயிரோடு. அவன் இங்கே இருக்கிறான்.
ஆனால் அங்கேயும் இருக்கிறான். இதுதான் உன் கடைசி வாய்ப்பு என்றார் அந்த ஒளி மனிதர். நீ திரும்பி போனால் மறந்து விடுவாய். இங்கே இருந்தால் உண்மை தெரியும். அவன் குழப்பம். அவன் அழுதான். நான் வாழ வேண்டும். அப்படியென்றால் மாற்றம் வேண்டும். அவன் கண் திறந்தான். ஹாஸ்பிட்டல், டாக்டர், ஃபேமிலி கிரைங். அவன் உயிரோடு. ஆனால் இப்போது அவன் வேறு. அவன் பேசுவதற்கு முன் யோசிக்கிறான். அவன் யாரையும் காயப்படுத்தவில்லை. அவன் ஒவ்வொரு நாளையும் உண்மையாக வாழ்கிறான். இந்த கதையின் இறுதி உண்மை. ஒரு நாள் அவன் ஒரு புத்தகம் எழுதினான். டைட்டில், நான் இறந்தேன் ஆனால் திரும்பி வந்தேன் என்று. மரணம் முடிவு இல்லை. அது ஒரு கண்ணாடி. நீ யார் என்பதை காட்டும்.